அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 தேய்பிறை அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய குடும்பத்தில் இந்த குரு பகவான் 5வது கோள். இந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டு காலம் ஆகும். இது ஒரு புருஷ கிரகம் ஆகும். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து உருவத்தில் பெரிய கோள் குரு பகவான் தான். குரு பகவான் தன்னைத்தானே சுற்றி வர 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகின்றது. ஒரு ராசியில் குரு ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். ஒரு ராசிக்கு குரு மறுமுறை சஞ்சரிக்க 12 ஆண்டு காலம் ஆகும். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். மறுபடியும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க 12 ஆண்டுகள் ஆகும். மேலும் பிரம்மதேவனை பிரயத்தி தேவதையாக கொண்டும் இந்திரனை அதிதேவதையாக கொண்டும் அதிதியாக விளங்குபவரும் வடக்கு முகமாக பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் 4 திருக்கரத்தில் ஜபமாலை, கமண்டலம், ஓலைச்சுவடி, அபயமளிக்கும் அருள்நிலைக்கு கொண்டு விளங்குபவர் குரு பகவான். ஆங்கிரச கோத்திரம் சிந்து அதிபதியாகவும் சைத்திர சுத்தம் என்னும் சித்திரை மாத வளர்பிறை துவாதசி அவிட்ட நட்சத்திரம் குரு வாரத்தில் உதித்தவர் இந்த குரு பகவான். தனுசு மீன ராசியின் உபயராசியாகவும் நெருப்பு நீர் ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குபவர். நீண்ட செவ்வக வடிவில் பொன் நிறத்தில் வடக்கு முகமாக சனகதானியம் எனும் கொண்டைக்கடலை பிரீத்தியாகவும் கொள்பவர். தனகாரகன், சந்ததி, அறிவுக்கு அதிபதி, வம்ச விருத்தி அளிப்பவர் குருவே. குரு பகவானின் காரக தன்மையை பார்த்தால் ஞானம், போதித்தல், உபதேசம், யோக பியாசம், ஆசிரியர், குருமார்கள், விவகார ஆலோசனை, அரசு கஜானா, அரசு சேவை, புத்தி, யுக்தி, ஒழுக்கம், நேர்மை, தனம், பதவி, புகழ், பிரபுத்துவம், சாந்தம், சொர்ணம், ரிஷி வர்க்கம், புஷ்பராகம், காமேதகம், தேன், கலை, சீரகம், ஆண் வர்க்கம், தயால குணம், பெரும் அதிர்ஷ்டசாலி, உன்னதமான நிலை, மேன்மை அடைதல், செல்வம் சேருதல், மதம் சம்பந்தமான போதனைகள், மந்திரி, உபன்யாசம் செய்தல், மத தலைவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர், கலெக்டர், வங்கி காசாளர், கணக்கர், வணிகர், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவை அனைத்தும் குருவின் காரகத்தன்மை. இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானாலும் அவரது பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானம் மற்றும் அயன சயன விரயஸ்தான அதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து மருத்துவ செலவு, காரிய அனுகூலமின்மை, இடமாற்றம், பணவரத்தில் தாமதம், உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஆகியவற்றை தந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5இல் குரு சுபபலனையே தருவார் என்பதற்கு ஏற்ப இனி உங்களுக்கு பல விதங்களிலும் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து மூலம் வரவேண்டிய பணம் வந்து சேரும். புதிய தொடர்புகள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உங்களது கௌரவம் உயரும். புதிய பதவிகள் தேடி வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய தேவையான நிதி வசதிகள் கிடைக்கும். மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் சூழ்நிலை ஏற்படும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் அறிமுகம் கிடைக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். வாகன வசதிகள் பெருகும். புத்தி சாதுரியம் மூலம் பல காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள். புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும். பிரபலங்கள் சந்திப்பு கிடைப்பதன் மூலம் நீங்களும் பிரபலம் அடையக்கூடும். சுயமரியாதை அதிகரிக்கும். கண்ணியம் தவறாமல் செயல்படுவீர்கள். அடுத்தவர் பாராட்டும்படி உங்கள் செயல்திறன் அமையும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தந்தை வழியில் நன்மைகள் உண்டாகும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். தர்ம காரியங்கள் செய்வதில் ஈடுபடுவீர்கள். ஞானி, மதகுரு ஆகியோரை சந்தித்து அவர்களின் ஆசை
ராசிகளை பெறுவீர்கள். புராணங்கள் படிப்பதில், புராண கதைகள் கேட்பதில் கவனம் செலுத்துவீர்கள். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பணவரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இதுவரை நடக்கவில்லையே என்று மனக்கவலை அடைந்த காரியங்கள் இனி நடக்கத் தொடங்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும். கனவு தொல்லைகள் குறையும். அலங்காரம் செய்து கொள்வதில் நாட்டம் உண்டாகும். மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரமும் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்பு கிரகங்கள் ஆகையால் ரிஷப குரு நல்ல பலனை தருவார். மேலும் தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்த இடைவெளி நீங்கும். வழக்கத்தை விட கூடுதலாக பணியாற்ற வேண்டி வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள் சரியான நேரத்திற்கு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவது மற்றும் விரிவாக்கம் செய்ய நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் குறையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களின் பணிகளை கூடுதலாக கவனிப்பதன் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை வெளிப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நிதிநிலை உயர்வதன் மூலம் பொருளாதார நிலையும் உயரும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். வீடு வாங்குவது, விற்பது ஆகியவற்றில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். அறிவுத்திறன் வெளிப்படும் விதத்தில் உங்களது செயல்பாடுகள் இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கூர்ந்து கவனிப்பது வெற்றிக்கு உதவும். தொடக்க கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மை தரும். உயர்கல்வி கற்பவர்கள் வெற்றியின் இலக்கை பிடிப்பீர்கள். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று உடனடியாக வேலையும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஆன்மீக பயணம் செல்ல நேரலாம். திருமணம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன் உண்டாகும். திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் இருந்த தாமதங்கள் நீங்கி சாதகமான பலன் தரும். மனதுக்கு பிடித்த வரன் அமையும். இல்லத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த மகர ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை என்று நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நெய்தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றிகள் உண்டாகும். ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசிக்க நல்ல பலன்கள் கூடும். நிதிநிலை மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.